உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. இந்த பகுதியில சுத்தமா 2 மாசமா தண்ணியே வரல. நாங்களும் எவ்வளவோ முறை எத்தனை அதிகாரிகள்ட்ட எல்லாம் முறையிட்டு பார்த்தோம். எந்த பிரயோஜனமும் இல்ல. குடிக்க தண்ணிக்காக நாங்க ஒரு நாளைக்கு இந்த உள்ள பகுதியில் உள்ள மக்கள் குடத்தை எடுத்துக்கிட்டு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, வீட்டுக்காரங்க வேலைக்கு போக முடியல, அவங்களும் தண்ணி எடுத்துட்டு வீடு அலைஞ்சிட்டு இருக்காங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? இங்க நிலத்தடி நீரும் கிடையாது, குளங்குட்டையெல்லாம் வறண்டு போச்சு, உப்பு தண்ணியா இருக்குது. அவங்க ஒரு நாளைக்கு கவர்மெண்ட் அரசு நாங்க எவ்வளவு தரம் தான் நாங்க போராடுறது? இன்னுமே தண்ணி கிடைக்கும் தட்டி இந்த போராட்டம் போயாது. நாங்க சாலை மறியலை கைவிட போறது இல்ல. இந்த பகுதியில சுத்தமா 2 மாசமா தண்ணியே வரல. நாங்களும் எவ்வளவோ முறை எத்தனை அதிகாரிகள்ட்ட எல்லாம் முறையிட்டு பார்த்தோம். எந்த பிரயோஜனமும் இல்ல. குடிக்க தண்ணிக்காக நாங்க ஒரு நாளைக்கு இந்த உள்ள பகுதியில் உள்ள மக்கள் குடத்தை எடுத்துக்கிட்டு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, வீட்டுக்காரங்க வேலைக்கு போக முடியல, அவங்களும் தண்ணி எடுத்துட்டு வீடு அலைஞ்சிட்டு இருக்காங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? இங்க நிலத்தடி நீரும் கிடையாது, குளங்குட்டையெல்லாம் வறண்டு போச்சு, உப்பு தண்ணியா இருக்குது. அவங்க ஒரு நாளைக்கு கவர்மெண்ட் அரசு நாங்க எவ்வளவு தரம் தான் நாங்க போராடுறது? இன்னுமே தண்ணி கிடைக்கும் தட்டி இந்த போராட்டம் போயாது. நாங்க சாலை மறியலை கைவிட போறது இல்ல. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.